வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போ தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, மேகதாது விஷயம் தான். அதுல வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா அந்த விஷயத்த கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு. ஸோ அத பத்தின உங்களோட புரிதல்? மேகதாது அணை இப்போன்னு கிடையாது. கிட்டத்தட்ட காவிரி நீர் பிரச்சனை மேகதாது அணை இப்போ தான். ஆனா காவிரி நீர் பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக இரு மாநிலத்திற்குமான பெரிய பிரச்சனையா அது போயிட்டுருக்குது. அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை, உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை, அத மதிக்காதது, திரும்பவும் அவங்களுக்கு நல்ல மழை பெஞ்சு, வெள்ளம் அவங்க அணைக்கு வெள்ளம் வந்துற போதுன்னு முன்னே திறந்து விட்டுறது. இங்க நாம நீர சேமிக்காம விட்டு கடல்ல விட்டுறது. இது காலகாலமா நடந்துட்டு வருது. காவிரி நீர் பிரச்சனைக்காக வள்ளுவர் கோட்டம் வாசலில் திரைப்படத்துறையை சார்ந்த பலர் மிகப்பெரிய அளவுல போராட்டம்லாம் பண்ணாங்க. அது ரஜினிகாந்த் தனியா போய் உண்ணாவிரதம் இருந்த சம்பவங்கள்லாம் பழைய சம்பவங்கள். இது தொடர்ந்து இருக்குது. அப்புறம் காவிரிக்கு நீங்க அவங்க தண்ணி தரலன்னா, நாம நெய்வேலிலேருந்து கரண்ட் தரக்கூடாது. அப்படின்ற போராட்டம்லாம் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில ஒரு பெரும் பதட்டம் ஏற்படும். அந்த ஒசூர், பெங்களூர் எல்லையில் ஆ வாட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு அங்க. அவரு இ நான் எனக்கு ரொம்ப நினைவு தெரிந்த நாள்லேருந்தே அவர் இன்னும் அப்படியே தான் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படியே தான் இருக்கார் ஆளும் இது சொன்ன மாரி இது ஒரு புலிவால் புடிச்ச மாரியான போயிட்டே இருந்தது இது. இதுக்கிடையில கர்நாடக அரசு எங்களுக்கே பெரிய தண்ணீர் பஞ்சங்க. எங்ககிட்டயே தண்ணி கிடையாது. குறிப்பா பெங்களூருக்கு பெரிய தண்ணீர் பஞ்சம். எங்க மாநிலத்தினுடைய தலைநகருக்கு. அதனால மேகதாது அணையை நாங்க கட்டியே தீருவோம். அப்படின்னு ஒரு விவகாரம் வந்தபோது, நீங்க மேகதாது அணையை கட்டினா தமிழகம் வறண்டு போயிடும். சுத்தமா தண்ணி இல்லாம போயிடும். இப்பயே காவிரி படுகையெல்லாம் காலியா கிடக்குது. பத்தாக்குறைக்கு வெயில் வேற அடிச்சு நொறுக்குது உலகம் முழுக்க. அப்படின்னு சரி. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இந்த மேகதாது அணை கட்டுவதற்கான அந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சிவக்குமாரை தமிழகத்தின் முதலமைச்சர் சிஎம் விஜய் சந்தித்து பேசப் போகிறார். வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு எதிர்க்கட்சிங்க பூரா குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க சூழ்ச்சி வலையில் சிக்கிக்க போறீங்க. நீங்க புதுசா போறீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அந்த வல்லுநர்கள்லாம் கூட்டின்னு போங்க. ஏன்னா இவர் போய் பேச போறாருன்ன உடனே இவங்களுக்கு கலக்கமாயி போச்சு. அத வச்சு அரசியல் பண்ணலாம். அத வச்சு இன்னும் இழுத்துன்னு போலாம். அதுதான் சூழ்ச்சி வலையில் என்னத்த சூழ்ச்சி வலையில் சிக்க போறீங்க? என்ன பண்ணிட போறாங்க? சரி வாங்க, அவங்க கர்நாடக முதல்வர் சிவகுமார் வாங்க நீங்க 3ஆம் தேதி வாங்க. அங்க நடக்கிற சட்டப்பேரவை பாருங்க. அதன் பிறகு ஹெலிகாப்டர்ல நம்ம 2 பேருமே போவோம். போயிட்டு எங்க பகுதிய பாருங்க நீங்க. எவ்வளோ வறண்டு போயிருக்குது, எவ்வளோ இதுவா இருக்குதுன்ட்டு நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு கீழ சோசியல் மீடியாலலாம் போட்டிருந்தாங்க. சரி சிஎம் சார், விஜய் சார், அப்படியே அந்த ஹெலிகாப்டர் நம்ம பக்கம் திருப்புங்க. தமிழகம் பக்கம். இங்க அத விட எவ்வளோ மோசமா வறண்டு போயிருக்குன்னு காமிங்கன்ற மாதிரி விஷயம் இருந்தப்போ, திடீர்னு இந்த வீடியோ பேசிட்டு இருக்க நேரம் ஒரு பிரேக்கிங் நியூஸா இந்த காவிரி மேகதாது அணை கட்டுவது அந்த திட்ட வரைமுறை சரியானது இல்லை அப்படின்னு மத்திய நீர்வள மேலாண்மை இயக்கம் அதுக்கு தற்காலிகமாக தடை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த திட்ட வரைமுறையே சரியில்லைங்க அப்படின்னு. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிற 4 அணைகளை விட பெரிய அணை இதுதான் அவ்வளோ கொள்ளளவு. அவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பெங்களூருக்கு ஒரு 1.5 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுது குடிநீருக்காக. அதனால இந்த அணையில தான் அங்க போகணும். அதனால இது எங்களுக்கு தேவை அப்படின்னு. ஆனா இவ்வளோ பெரிய அணையை கட்டிவிட்டு இருக்கிற தண்ணியை பூரா நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா நீங்க இப்போ இப்போல்லாம் பொதுவா சொல்றது காவிரியுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா தமிழகத்துல தான் இருக்குது. அங்கேருந்து தான் பிறந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதும், சரி இந்த பஞ்சாயத்துக்குலாம் போகாம நீங்க உச்சநீதிமன்ற ஆணையே மதிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த வீடியோ பேசியிருக்க நேரம் கர்நாடக முதல்வர், அதெல்லாம் தண்ணிலாம் திறந்து விட முடியாது. அதெல்லாம் கணையை கட்டியே தீர்வோம் நாங்க அப்படின்றதுல அவங்க முரட்டுத்தனமாவே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா கண்டிப்பாக சிஎம் விஜய் போய் பேசுவது தான் சரியாக இருக்கும். அவர் போய் பேச தான் போறாரு. சரி, இப்போ ஏன் சார் இந்த டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே முதலமைச்சர் விஜய் ஏதோ செய்ய போனாவே அப்படி கதறாங்களே ஏன் சார்? கதறீங்களா? சொல்லியாச்சு இல்லைம்மா கதறாங்க அப்படின்னு. என்ன காரணம்னா, முதல்ல தாவேக ஆட்சி அமைக்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. பல பேர் எதிர்பார்க்கல. அது திமுக கண்டிப்பா எதிர்பார்க்கல. அது வழக்கமா இருக்கிறது தான். திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. சரி நம்ம இல்லைன்னா மக்கள் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நம்ம கூட்டாளி தான் அவங்க. என்ன அப்படின்னு நினச்சினாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு 108 எம்எல்ஏக்கள் வந்த உடனே அடாடா அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆட்சியிலையும் போய் உட்காந்துட்டாங்க. உங்கள் கூட்டணியில் இருந்தவங்க தான் இன்றைக்கி அங்கே ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, எது பண்ணாலும் இந்த மாமியார் அந்த மண்குடம் இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதையா எது பண்ணாலும் தினமும் இன்னும் 70 நாள் 75 நாள் ஆகுது.
என்ன காரணம்னா அவங்களால அந்த வெற்றியை பொறுத்துக்க முடியல. சிஎம் விஜயோடைய நல்ல ஆட்சி, மக்களுடைய பேராதரவை அவங்களால தாங்க முடியல. ஏடிஎம்கேக்கும் பங்கு உண்டு இதில். ஏடிஎம்கே என்னன்னா அவங்க கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட பாதி பேர் வலிச்சுன்னு வந்துட்டாங்க இவங்க. அதனால் அவர் வந்து எடப்பாடி இப்போ சைலண்டாக இருக்கார். அதை தாண்டி இவங்க தான் கத்துறாங்க. அதுவும் இதில் மேகதாது அணை சம்பந்தமாக 3ஆம் தேதி அவர் போய் பேச போகிறாரு. ஒரு முதல்வர் போகிறதுல என்ன இருக்குது? அதுக்கு நீங்கள் வந்து சூழ்ச்சி வலையில் சிக்க போகிறீங்க. அப்புறம் திமுக வந்து தஞ்சாவூரில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது உதயநிதி ஸ்டாலின் தலைமையில். அப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டுறதுக்கு உங்களுக்கு பயமா? இப்படி இவங்க தான் தொடர்ச்சியாக இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன்னா, சரிங்க வந்திருக்காங்க. 2.5 மாதம் ஆகுது. இருக்கட்டுமே. இன்னும் ஒரு 3.5 மாதம் ஆளதான் விடுங்களேன் நீங்கள். அதுக்குள்ளே ஏன் பதட்டம் ஆகுறீங்க? இப்போ இந்த 2.5 மாதத்தில் மக்களுக்கு வெறுப்பான ஆட்சி இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? நான் பொதுவாகவே கேட்குறேன். மக்களுக்கு அப்படின்னா வெறுப்பான ஆட்சி, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோமே விஜய், நீங்களை வந்து உங்களை உட்கார வச்சோமே, உங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் அமைச்சர்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, முன்னை விட லஞ்ச லாவண்யம் வந்து டேபிளுக்கு கீழே வாங்கினவங்களாம் இப்போ டேபிளுக்கு மேலே கையை நிட்டுறாங்க அப்படின்னு யாராவது இந்த மக்கள் சொல்கிறாங்களா? இல்லை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, முன்னை விட மோசமாக இருக்குதுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் இது வந்து உண்மையிலேயே மக்கள் தான் வெறுத்து போய் ஒரு குரல் கொடுக்கணும். கடந்த ஆட்சியில் அப்படி மக்கள் வெறுத்து போய் தான் இப்படி ஒரு புது, ஏன்னா இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்கன்னும் போது ஒரு புது இதுவாக வரட்டும்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டீமுக்கு எதற்கெடுத்தாலும் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா இது நமக்கே தெரியும் போது மக்களுக்கு தெரியாதா? நான் திரும்ப சொல்கிறது தான், மக்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம்ன்றது ரொம்ப ஈஸியாகி போச்சு. எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. நம்ம பிரேக்கிங் நியூஸ் நாம் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நான் பார்த்து 10 நிமிஷம் ஆகுதுன்றாங்க அவங்க. அந்த அளவுக்கு தெளிவாயிட்டாங்க. ஆனால் ஏமாற்ற முடியாது அவங்கள. நீங்கள் இது மாதிரி பழைய அரசியல் பண்ண முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. சரி, எப்பயுமே வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க வந்து பேருந்தில் வந்து பயணம் பண்ணாலும் இந்த டிக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க சார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பேருந்தில் பயணம் பண்ணும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போனார் அப்படின்ற விஷயம் வந்து ஃபுல்லாகவே பரவலாகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமேலுக்கு இப்போ மெட்ரோவில் வேறு போயிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து டிக்கெட் எடுத்தார் எடுக்கலன்னு தாண்டி வந்து ரைட்டு, நீங்கள் எனக்கும் ஒரு டிக்கெட் கொடுங்க. சக பயணிகளோடு பயணிகளாக போகிறது வந்து டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். யாராக இருந்தாலும் ஒரு சாமானியனாக இருந்தாலும், நான் வந்து அரசனாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு குறுநில மன்னனாக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாகனம் தான் என் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது, நான் எங்கே வேணாலும் உட்காரேன், நான் கூரை மேலே கூட போய் பயணம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நானும் ஒரு சாமானியன் தான், எனக்கும் ஒரு டிக்கெட் கொடுங்க. ஓமந்தூர் இதுலேருந்து நந்தனம் வரைக்கும் போகிறதுக்கு என்ன டிக்கெட்டோ அதை கொடுங்க, மீதி சில்லறையும் கொடுங்கன்னு வாங்கி போகிறது தான் மக்களிடம் போய் எளிமையாக சேருகிற ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த ரயிலில் ஒரு அம்மா வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுனே புரியல. இது வந்து நடிப்போ அல்லது வந்து தாவேக்கா செட் பண்ணி வச்ச ஆட்களோ கிடையாது. ரியலாக அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகுது. அந்த அம்மா திருஷ்டி கழிக்கிறாங்க, அழறாங்க, தொட்டு இது பண்ணுறாங்க. கூட இருக்கிற மகளை யாரோ தெரியல, தொடாதுன்னு போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தொடட்டமான்னு. இதுதாங்க வந்து நீ மக்களோடு மக்களாக இருக்கிறது தான். இப்போ அந்த அதிகாரிகளோ அந்த சம்மந்தப்பட்டவர்களை நினச்சிருந்தாங்கன்னா, முதல்வர் வர்றாரு அந்த ஓரம் நில்லுங்க, முதல்வர் வர்றாரு இந்த ஓரம் நில்லுங்க, அவர்கிட்ட வணக்கம் சொல்லுங்கள், அதோட உட்காந்துங்க, அவரை தொடக்கூடாது, அவர்கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து அது வெறுப்பாக மாறும். நான் கடந்த இதில் மெட்ரோலேயே ஏதோ பயணம் பண்ணியிருப்பார் ஸ்டாலின் அவர்கள். பட்டுன்னு ஒருத்தனை போட்டு அடிச்சு விடுவாப்புல. அது பெரிய இதுவாகி போச்சு. என்ன காரணம்னு தெரியல. டப்புன்னு ஒரு தட்டி அவனை வெளியே தள்ளிவிடுவார். இதுதான் மாறுறது. இப்போ இது பண்ணதெல்லாம் வந்து நடிப்பு. ஏன்னா இவர் ஏறக்குறைய விஜய் வந்து அவர் வந்து நடிகர், பவுடர் பூசினவர், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர், இதெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாதுங்க. இப்போ அவருக்கே என்ன இருக்கும், நம்ம ஒரு மக்களை நம்ம நம்பணும், நம்பி களத்தில் இறங்கணும். இந்த மக்கள் தான் நம்மளை வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவங்களோட அவங்களா இருப்போம், அவங்களோட அவங்களா பயணம் பண்ணுவோம். அந்தம்மா பார்த்து கையை பிடிக்குது. அந்த மகள் தடுக்கும் பொழுது வந்து இருக்கட்டும் ஏமா நீ வந்து இப்போ இதுவாகிற, நான் அதெல்லாம் ஒன்று நினைக்காத ஆளுண்டு. இதுதான் ஈஸியாக போயிடு சேர்ற ரீச் ஆகிற ஒரு விஷயம். ஒரு 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 தம்பி ஃபோன் பண்ணுறாப்புல கேட்குறாங்க அவங்கள, ஒரு தம்பி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாப்புல அவங்கள கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே பேசவே வரலைங்க, வந்து கொஞ்ச நேரத்தில் நான் இதுவே ஆகிட்டேன் அப்படின்னு. இது என்னென்னா ஏதோ ஒரு கரிஷ்மா, ஒரு அன்பு, இவர் நமக்கு நல்லது செய்வார்ப்பா அப்படின்னு அந்த மக்கள் முழுமையாக நம்புறது, அதை செய்ய வேண்டும் என்பது தான் மக்களுடைய கருத்து, நம்முடைய கருத்தும் அதுதான். சரி, எப்பவுமே வந்து ஒரு மக்கள் வந்து ரிங்டோன்லாம் வைக்கிறதுலாம் வந்து ஒரு நார்மலான விஷயம். எப்பயுமே வந்து இந்த ஒரு சினிமா பாடல்கள் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அப்போதுலேருந்து பார்த்தா உங்கள் விஜய் உயிரென வருவார், அந்த ஒரு டோன் தான் சரி. எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில் போனாலும் சரி, மற்ற இடத்துல நடந்து போனாலும் சரி, ஃபுல்லாக இந்த ரிங்டோன் மட்டும்தான் சார் கேட்டுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் போகும்போது கேட்டிருக்கேன் அதை வந்து? ஆமாம் சார், நிறைய இடத்துல. ஏன்னா நான் பெரும்பாலும் அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறத இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டு, பேருந்தில் பயணம் பண்ணுறதே இல்லை வந்து. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அது போகும்போது தான் தெரிய வரும், அவங்க மக்களோட பயணம் பண்ணும்போது தான் தெரியும். இதுதான் நான் சொல்கிறேன் வந்து, அன்போட வெளிப்பாடு தான் வந்து.
இப்போ அந்த தேர்தலுக்கு முன்னாடிலாம் வந்து இது கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட நான் விஜயோடைய ரசிகன் ஏன் நான் அவங்களுக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கக்கூடாதா? சில பேர் சொன்னது வந்து அதெல்லாம் கூட எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் தமிழகம் எங்கே போயிட்டு இருக்கு? இதெல்லாம் நாடா? இல்லை இது சுடுகாடா? இது மாநிலமா? அப்படின்னா ஒரு அன்பு தானே வந்து. இதை விட கிரேஸ் எம்ஜிஆருக்கு இருந்தது. இல்லை இதுக்கு ஈக்குவலாக எம்ஜிஆருக்கு இருந்தது. அப்போ இந்த சோஷியல் மீடியா கிடையாது, இந்த சேனல்கள் கிடையாது, இந்த இன்ஸ்டாகிராம் கிடையாது. அப்போ இருந்த செய்தித்தாள்கள் தான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவம், சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா, அப்போது இப்போ தலைவர் இப்போ முதலமைச்சர் வெளியே கிளம்பிட்டாரு, ரோடை தாண்டிட்டு இருக்காரு, இங்கே போயிட்டுருக்காருன்னு தகவல் நமக்கு தெரியுது. அந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து தஞ்சாவூர் நோக்கி ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருக்கும் என்னென்னு தெரியாது ஜனங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பாட்டியம்மா வந்து வரட்டி தட்டிங்குது, இன்னொருத்தர் வந்து ஏதோ கழனியில் வேலை பார்த்துங்கிறாரு. அப்படி பார்ப்பாங்களே கிராமத்தில், என்னடா அது சரக்கு பொறுக்குன்னு ஒரே காராக போய்ங்குதுன்னு எம்ஜிஆர் போறாராண்டி அப்படின்னு ஒன்று. அப்போ வந்து சுபாஷ் சுந்தரம் அப்படின்ற மறைந்த புகைப்பட கலைஞர், மிக பிரமாதமான ஒரு புகைப்பட கலைஞர். அவர் காரில் அவருடைய கேமராவை சில் கேமரா ஃபிலிமில் அவர் வந்து எப்போவுமே அதை ரெடியாக வச்சுருப்பார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே அவர் தான் வந்து அழகாக படம் எடுத்தவர் முதலமைச்சர் ஆன பிறகு. அந்த கேமரா வச்சுருக்கும்போது அந்த பாட்டி வரட்டி தட்டிங்கிற அந்த பாட்டிக்கு எம்ஜிஆர் போறாருன்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் இருந்த ஒரு சோடாவை கையில் தூக்கின்னு ஒரு கையில் சாணி தட்டின கையோட ஒரு முள்வேலி அதை வந்து ஜம்ப் பண்ணுது. அவர் எடுத்த புகைப்படம் இருக்குது. ஜம்ப் பண்ணோடனே அவர் அந்த கிளிக் பண்ணியிருக்காரு. இதுக்கும் அட்வான்ஸ் கேமராலாம் இப்போ கிடையாது. வந்து எம்ஜிஆர் வந்து காரை நிறுத்திட்டாப்புல, பார்த்துட்டு நிறுத்திட்டாப்புல. அதை உடச்சி கொடுத்தோடனே அதில் ரெண்டு வாய் குடிச்சிட்டு அப்படிலாம் தாண்டி வரக்கூடாது அப்படிலாம் இது பண்ணோன்னு இது பண்ண மகிழ்ச்சி தாங்க முடியல. மகராசா மாம்பழம் கலர் மாதிரி இருக்கிற, உன்னை பார்த்தாலே இதுவாக இருக்குது. அதுவும் வாங்கி வந்தது வந்து 2 முழம் குடிச்சிட்டாருனோடனே இந்த அதிகாரிங்க பக்கத்தில் இதெல்லாம் வந்தோடனே அவங்களை தூரம் போக சொல்லிடுறாரு. ஏன்னா இதுதான் நிஜமான அன்பு, இதுதான் அவங்க என்னை பார்த்து வராங்க, இந்த அன்பு தான் இந்த அரியணையில் வச்சுருக்குது. இதை தாங்க விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. இதை தான் விஜய் வந்து கரெக்டாக கையில் எடுத்திருக்காரு. சரி, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த கோயம்பேடு பக்கத்தில் இருக்க ஒரு பகுதியில் வந்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு வந்து நார்மலாக போய்கிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி சொல்லுங்கள். இதுதான் நிஷா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீ மக்களோடு மக்களாக இரு அப்படின்னு, நீ எளிய முறையில் இரு அப்படின்னு. இப்போது விஜயோடைய திரைப்பட வெற்றிக்கே காரணம் என்னென்னா, நாங்களாம் ஆரம்ப காலத்தில் ஒரு சினிமா பத்திரிகையாளரை பார்த்துருக்கும்போது ஒரு சாதாரண டிஷர்ட் போட்டுன்னு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வருவாப்பில். நீங்கள் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண உடை மாதிரியே இருக்கும். இது என்ன ஈஸியாக போய் ரீச் ஆகும், அவங்க கிட்ட போய் டக்குன்னு போய் ரீச் ஆகும். அது வந்து இன்றைக்கி அப்படி போகும்பொழுது இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சுத்திகரிப்பு நிலையம், அங்கே எவ்வளோ பெரிய வாடை அடிக்கும், ஒரு கூவம் ஆறு, கழிவு நீர் வெளியேற்றுறாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சரையோ அல்ல அமைச்சர்களையும் வந்து, சார் நீங்கள் வர வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்து நீங்கள் காணொலியிலே உட்காந்த இடத்துலேயே நீங்கள் வந்து காணொலியில் இப்போ அந்த வசதியெலாம் வந்து கடந்த ஆட்சி காலங்களில் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோம். வந்து அதுக்கு முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நீங்கள் அதை திறந்து வச்சுட்டு போங்கன்னா, ஏங்க நான் வரேன், நான் பார்க்காத இடமா கோயம்பேடு அங்கே இருக்குதுன்னா, எனக்கு பின்னாடி நான் சாலிகிராமத்தில் வளர்ந்தவன் தான் நான். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் இருக்கும். இந்த வழியாக நான் சினிமா பார்க்க எத்தனை முறை போயிருப்பேன், எத்தனை முறை சைக்கிளில் போயிருப்பேன். நான் பார்க்காத இடமா, நான் வரேன், நான் அந்த ஸ்பாட்டுக்கு வரேன், பார்க்குறேன். நான் இங்கே நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் உத்தரவிட்டு அது காணொலியில் பார்த்து செய்கிற வேலைக்கும் நான் ஸ்பாட்டில் வந்து நடக்கிற வேலைக்கும் இருக்குது. இல்லை, ஒரு முதலாளியே வந்து இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் மேனேஜரை விட்டு இதை செய்ப்பான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதை தாண்டி வந்து அவர் ஸ்பாட்டில் வரேன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் மக்களுக்கான நம்பிக்கை அப்படின்ற இடம். அதை சரியாக புரிஞ்சு வச்சுருக்காரு சிஎம் விஜய். சார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடித்தாவே வந்து பட்டி தொட்டியெல்லாம் பறக்கும். அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க, ரசிகர்கள் எல்லாருமே அழுவ. அதே மாதிரி வந்து அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சார், குழந்தைங்க கூட அழுகுறாங்க சார். அதுதான் நிஷா, வந்து அது என்ன சொல்கிறதுனா, ஏதோ ஒரு மேஜிக்னு வாங்கலைங்களா, இது என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, சொல்லவே முடியாது. அது இப்போ எனக்கு ஒரு சேனலில் எடுத்து போட்டிருக்காங்க, சின்ன பசங்களை ஜனநாயகன் படம் எங்களால் பார்க்க முடியல, அந்த குழந்தை அழுது வந்து விஜய் மாமா டான்ஸ் வேணும்னு அழுது வந்து. இது என்னன்னு தெரியல. நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன். வந்து நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான ஹீரோக்கள் அல்லது தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்களாக இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லலாம். நீங்கள் சினிமாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்தமானவங்களாம் பெரிய டாப்பில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஜாக்கி சானாக இருக்கட்டும், டாம் க்ரூஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம்
அதே போல தான் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்போ பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுவாங்க வந்து. ஒரு மதுரை மட்டும் சுந்தரபாண்டியன் மதுரையில் வந்து வைகை அணையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஊரே வண்டி மாடு கட்டின்னு வந்து ஊரே நின்று சாப்பாடு கட்டின்னு வந்து அந்த ஷூட்டிங்கை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி கேள்விப்பட்டு வந்தவங்க இவங்களாம். ஜேஜன், தேனி, கம்பம், போடி, இந்த பக்கம் ராம்நாடு, எவ்வளோ பகுதியிலேருந்து இதுவாக இருக்குது. அப்போ அவுட்டோர் ஷூட்டிங்கு எம்ஜிஆர் அவுட்டோர் ஷூட்டிங்கே வரமாட்டார், வந்து ஸ்டுடியோக்குள்ளே தான் இருப்பார். அப்போ தான் எம்ஜிஆருக்கே அவருடைய உச்சபட்ச பலம் என்னன்னு தெரிய வந்தது. அதை போல தான் அன்றைக்கி விஜய் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை மக்களை சந்திக்கிற அந்த சுற்றுப்பயணத்தில் தான் அவருடைய உச்சபட்ச பலமே தெரிய ஆரம்பித்தது. அதுதான் இவருக்கான நல்லாட்சியாக இனி தொடர்ந்து கொடுத்துருப்பார்னு நான் நம்புகிறேன். நன்றி சார். வணக்கம்.